பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். விசுவாசத்தினாலே சாராளும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாராள் ஆபிரகாமுடைய மனைவி. அந்த ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் பைபிள் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே சாராளும். நாம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பெரிதாக பேசுகிறோம். ஆனால் ஆபிரகாம் எந்த அளவு விசுவாசித்தாரோ அதே அளவு சாராளும் விசுவாசித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவருடைய சரீரத்திலே எப்படி அந்த பலன் அவளுக்கு கிடைத்திருக்கும்? இல்லை என்றால் அவளுடைய சரீரத்திலே எப்படி அந்த இயற்கையாய் நிகழ்ந்த பல மாற்றங்கள் ஆச்சரியத்திற்குரியது. அது இயற்கையாய் அவளுடைய சரீரத்தில் மாறி போன பல விஷயங்கள் மறுபடியுமாக பழையபடி அந்த இளம் வயதில் இருந்த அந்த சரீரத்தில் மாற்றங்கள் அவளுக்கு ஏற்பட்டது. அப்படித்தான் நான் நம்புகிறேன். ஆகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனை அவள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினாள். ஆபிரகாம் மட்டுமே விசுவாசித்தார் என்று நாம் நம்புகிறோம். இல்லை, நான் அப்படி இல்லை. ஆபிரகாம் மட்டும் விசுவாசிக்கவில்லை. சாராளுடைய விசுவாசத்தை குறித்தும் பைபிள் பாராட்டுகிறது. நான் பேசவில்லை, பைபிள் பேசுகிறது சாராளுடைய விசுவாசத்தை குறித்து. அவளுடைய விசுவாசம் பெரிதாய் இருந்தது. கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினார். கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினால் அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து, அதுதான் முக்கியம். உண்மை உள்ளவர் என்று எண்ணின போது கர்த்தர் அவளுக்கு கர்ப்பந்தரிக்கிற பலனை கொடுத்தார். அவளுடைய கர்ப்பத்தை புதிதாக மாற்றி இருப்பார் கர்த்தர். ஒருவேளை ஆண்டவர் அவளுடைய இளமையை அவளுக்கு திரும்ப வர பண்ணினாரோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து அவள் வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். இந்த காலையிலே நம்முடைய சபையிலே நிறைய இளம் தம்பதிகள் பிள்ளைகள் இல்லாததனால் சோர்வடைந்த தம்பதிகளை நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையிலே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டு அவள் எல்லோரையும் கர்த்தர் இந்த சபையிலே கொண்டு வந்து ஒரு சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று தேவனை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள். சாராளுக்கு செய்ய முடியுமானால், சாராளுக்கு என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. விசுவாசத்தினாலே சாராளும். சாராளுடைய விசுவாசம் எவ்வளவு பாராட்டுக்குரியது என்று நான் யோசிக்கிறேன். ஆம், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராவது ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும். சகோதரரே உங்களுக்கும் வர வேண்டும். சகோதரியே உங்களுக்கும் வர வேண்டும். நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. சாராளுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார். சாராளுடைய கர்ப்பத்தை திறந்தவர் உங்கள் கர்ப்பத்தை திறந்து ஆசீர்வதித்து கர்ப்பந்தரிக்க பலனை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தையும் தர வல்லவராய் இருக்கிறார். அப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் இருப்பீர்களானால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பெற்றுக்கொள்ளாத சபையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். சாராளுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் அதிகமாய் வேதத்திலே வாசிக்கிறதில்லை. ஆனால் எபிரேய நிருபக்காரர் சாராளுடைய விசுவாசத்தை குறித்து எங்களுக்கு எழுதுகிறார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். சாராளுக்கு இருந்த அதே விசுவாசம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும், தடை எல்லாவற்றையும் எடுத்து போடும், கிருபையாயிரும், எல்லா தீங்குக்கும் விலக்கி அருளும். நம்முடைய பொறுப்புள்ள கரங்களில் கொடுத்து ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கரம் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட இருங்கள். ஆமேன்.